இருக்காங்க. ஆனா அது எப்படி நம்மளை நடத்தி செல்ல ஆள் கிடையாது. ஆனா கிறிஸ்துவுக்குள்ள இருந்தோம், கிறிஸ்துவை முழுமையா நாங்க பெற்றுக்கொள்ளல, அறியல. அப்போ ஆனா ஒரு வைராக்கி எனக்கு இருந்தது. ஒரு இந்து குடும்பத்துக்கு நான் மருமகளா போகக்கூடாது, என்ன ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துக்கு தான் போகணும். ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணேன். என் கணவர் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தை சேர்ந்தவர், பரம்பரை கிறிஸ்தவங்க, நாசரேத் ஊரை சேர்ந்தவங்க. எனக்கு கல்யாணம் பண்ணாங்க. ஆனா அவங்க கல்யாணத்துக்கு பிறகு தெரியும் அவருக்கு சுத்தமா ரட்சிக்கப்படாதவர். அவருக்கு நான் ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டியிருந்தது, அவருக்கு நான் பேர் வைக்க வேண்டியிருந்தது, அவரை ஆண்டவருக்குள்ள நான் தான் வழி நடத்த வேண்டிய அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் அவரை என் கையில கொடுத்தாரு. என் மாமியார் குடும்பத்தை என் கையில ஆண்டவர் கொடுத்தாரு. ஜெபிச்சு ஜெபிச்சு அவங்களுக்காக போராட ஆரம்பிச்சேன். ஆண்டவர் 92ல நான் ரட்சிக்கப்பட்டேன். முழுமையா ஒரு பெந்தைகோஸ்து அனுபவத்துக்குள்ள 92ல வந்தேன். அப்போ ஆண்டவரோடு ரொம்ப ஐக்கியம். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்னா 4 மணி நேரம் தான் நான் என் வீட்டுக்காக உழைப்பேன். மற்ற நேரம்லாம் என் சர்ச்சில் இருக்கிற எல்லா காரியங்களையும் ஆண்டவருக்காக நான் முழுமையா நின்னேன். ஆண்டவருக்காக ஒவ்வொரு வேலையும் செய்வேன், ஊழியத்தை செய்வேன், சபை ஊழியங்கள் எல்லாவற்றிலும், கிராம ஊழியங்கள் எதுக்குமே எனக்காக ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். அப்படி கர்த்தருக்காக ஓடி ஓடி ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு 4 பிள்ளைங்க. மூத்தவர் தான் இந்த பாஸ்டர் ஐயா, இந்த பொண்ணு 2வது, 3வது ஒரு பொண்ணு இப்போ பெங்களூர்ல இருக்கா, சின்னவனும் இங்கே சென்னையில தான் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறான். அப்படி இருக்கும்போது 4 பிள்ளைங்க. நான் 5 வருஷத்துல கர்த்தர் எனக்கு 4 பிள்ளைகளை கொடுத்தாரு. எங்கள் அம்மாவுக்கு நான் ஒரே பிள்ளை, ஆனால் எனக்கு ஆண்டவர் 4 பிள்ளைகளை கொடுத்தாரு. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நீ ஒத்தையா இருக்க, எனக்கு யாரும் இல்லையே, நீ அழுவுறி இல்லை, அதனால ஆண்டவர் உனக்கு 4 பிள்ளைகளை கொடுத்துருக்கார், உனக்கு ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொன்னாங்க. அதுபோல் நான் என் பையன் பெரியவனுக்கு 7 வயசு இருக்கும் போது நான் இந்த சென்னைக்கு வந்தேன். கர்த்தர் ஒரு நாள் என் கணவர்கிட்ட பேசினார். நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ அப்படின்னு ஆபிரகாமோடு சொன்ன வசனத்தை என் கணவரோடு பேசினார். அப்போ எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார், ஆண்டவர் இப்படி பைபிள் படிக்கும்போது இந்த வார்த்தையை கொடுக்குறாருமான்னு. அப்போ எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அப்போதான் நாங்கள் கடை வச்சு நல்ல நிலைமையில வந்துக்கிட்டு இருக்கோம். கடை வைக்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டோம். கடை வச்சு அப்போதான் நல்ல மேலே வந்துட்டு இருக்கோம். ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுக்குறாரு. அப்போ அகஸ்டின் அண்ணன் மீட்டிங், அகஸ்டின் ஜெபக்குமார் மீட்டிங் எங்கள் வீட்டு பக்கம் எங்கள் சர்ச்சில் நடந்தது. அதுக்காக ஊழியம், அந்த ஊழியத்தில் நான் ஈடுபட்டுருக்கேன். 4 நாள் மீட்டிங். அந்த டைமில் ஆண்டவர் அவர் கூட பேசினார். நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போகணும் சொல்லி ஒரு வாரத்திலேயே எங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை. என் கணவருக்கு 9 பேர் கூட பிறந்தவங்க, 5 ஆம்பளை. எனக்கு ஆப்போசிட் நான் 1, அவருக்கு அவங்க வீட்டில் 9. அப்போ அந்த 5 ஆம்பளை பிள்ளைங்களும் ஒரு நம்ம தெரியும் உங்களுக்கு, ஊர்லனாலே ஜாதி பிரச்சனை ரொம்ப. நீயா நானா, அவனா இவனா, அவன் ஒரு நாள் இவங்களை வெட்டுவான், இவன் ஒரு நாள் அவங்கள வெட்டுவான், அவன் இவனுங்களை தூக்கிட்டு போவான், இவன் அவங்கள தூக்கிட்டு போவான், மாற்றி மாற்றி. அந்த டைமில் 95லாம்